ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய குரூப் 2A பிலிம்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் கரெக்டாக பண்ணணும், இருக்கக்கூடிய நாட்களை எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான மைண்ட் செட்டோடு இது அணுகணும், என்னென்ன விஷயங்கள் மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக நம்ம பண்ணணும், நார்மலாக எல்லாரும் பண்ணுறதை தாண்டி என்ன விஷயங்களை எக்ஸ்ட்ரா நம்ம கவனம் செலுத்தி பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த எக்ஸாமை கட்டாயமாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும், மற்றவங்களை தாண்டி எக்ஸ்ட்ரா மார்க்கை பூஸ்ட் பண்ண முடியும். அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஓவராலாக பார்த்துடலாம். நிறைய பேர் சொல்லாத, நிறைய பேர் கவனிக்காத, நிறைய பேர் பண்ணாத சில விஷயங்களும் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுடைய தெளிவான ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு அப்புறம் இருக்க போகுது. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கான சில விஷயங்கள். ஃபஸ்ட்டு நிறைய பேர் நான் இப்போ தான் குரூப் 4க்கு தான் ஃபுல் டார்கெட் வச்சு படிக்கிறேன், எனக்கு அக்டோபர் டிசம்பர் 20 தான் என்னுடைய ஃபோக்கஸ், குரூப் 4 தான் என்னுடைய ஃபோக்கஸ் அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பீங்க. ஸோ அதுதான் உங்களுடைய ஃபோக்கஸாக இருந்தாலுமே குரூப் 2லையும் அதே சிலபஸ் தான் உங்களுக்கு இருக்க போகுது. என்ன ஜிஎஸ்ல மட்டும் கொஞ்சம் ஸ்கூல் புக்கை தாண்டி எக்ஸ்ட்ரா கேட்பாங்க, மற்றபடி எல்லாமே சேம் தான், சிலபஸும் சேம் தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக குரூப் 2 வைங்க. குரூப் 2 முடிச்சுட்டு இதில் தப்பு பண்ணுறீங்க, எவ்வளோ மார்க் லெஸ் ஆகுது, எங்கே வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் பூஸ்ட் பண்ணி குரூப் 4ல் இன்னும் பெஸ்ட்டாக கொடுங்க. ஸோ குரூப் 4 டார்கெட்டாக இருந்தாலும் உங்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டாக என்ன இருக்கணும், குரூப் 2 தான் இருக்கணும். சரிங்களா? ரைட். இப்போ இந்த குரூப் 2 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எப்போ எக்ஸாம் நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அக்டோபர் 25 சொன்னாங்க, இப்போ நவம்பர் 1. ஸோ நமக்கு இன்னும் சாலிடாக ஒரு 70 நாட்களுக்குள்ளே தான் நமக்கு டைம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அந்த 70 நாட்கள் டைம் எவ்வளோ இருக்குது, 70 நாட்கள் தான் டைம் இருக்குது. ஸோ இந்த டைம் ரொம்ப அதிகமும் இல்லை, ரொம்ப கம்மியும் இல்லை. ஏன்னா ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 70 நாளுங்கிறது ஒரு கரெக்டான டைமு. ஸோ ஸ்மார்ட்டாக படித்தோம் அப்படின்னா கரெக்டாக அணுகலாம். பழைய தமிழ் சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாஸ்ட்டாக இருக்கும், எக்கச்சக்கமாக நிறைய விஷயங்கள் இருக்கும், எல்லாத்தையும் ஃபுல்லாக படிக்க முடியாது. அதாவது ஃபுல்லாக படிக்கிறது ரொம்ப டைம் எடுக்கும். நியூ புக், ஓல்டு புக்குன்னு அந்த சிலபஸை பேஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ சிலபஸ் கம்மி, ஆனால் அந்த சிலபஸில் தேடி நிறைய ஸ்கூல் புக்கில் படிக்க வேண்டியது இருக்குது, ஸ்கூல் புக்கை தாண்டி நிறைய கொஸ்டின் போகுது. அப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்மார்ட்டாக அணுகணும் அப்படின்னா நம்மளால் கட்டாயமாக நல்ல ஸ்கோர் அப்படிங்கிறது பண்ணிட முடியும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா குரூப் 2 பொறுத்த வரைக்கும் குரூப் 2 எக்ஸாம் மெயின்ஸ் எழுதணும் அப்படின்னா ஒரு 160க்கு மேலே போட்டோம் அப்படின்னா எழுத முடியும். குரூப் 2A பொறுத்த வரைக்கும் ஒரு 150க்கு மேலே போட்டோம் அப்படின்னா எழுத முடியும். லாஸ்ட்டு 2 இந்த குரூப் 2A பிரித்து வச்சாங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் 2 எக்ஸாமுமே இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட் தான் ஃபாலோ ஆகுது. அண்ட் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஸோ நான் பெரிய வேகன்சி எதிர்பார்த்தேன், 2000, 3000, 5000 அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் நமக்கு ஒரு 700, 800 கிட்ட தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வேகன்சி கொஞ்சம் ஓகேவான வேகன்சி தான். எஸ், கட்டாயமாக இன்க்ரீஸ் பண்ணணும். பட் ஆனால் லாஸ்ட் இயருக்கு இது கொஞ்சம் ஓகே தான். இதே மாதிரியான ஒரு வேகன்சியோட தான் லாஸ்ட் இயரில் அவ்வளோ பேர் நம்மளை சுற்றி கிளியர் பண்ணி போயிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இதில் நம்மளாலையும் முடியும். சரிங்களா? ஸோ நம்பிக்கையோட இது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்ல முடியாது, இது ஒரு ஆவரேஜான வேகன்சி தான். இது இன்னும் இன்க்ரீஸும் ஆகலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்பை, இப்போ இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை, இருக்கக்கூடிய டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதே சூழ்நிலை அடுத்த வருஷம் இருக்குமா தெரியாது. அடுத்த வருஷம் என்ன டிஎன்பிஎஸ்சியில் என்ன மாற்றங்கள் வரும், இதை விட கம்மியான வேகன்சி வருமா, உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி மாறும், எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வாய்ப்பு வரப்போ, கிடைக்கிறப்ப, சூழ்நிலை கரெக்டாக அமைகிறப்ப அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். அது மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா இந்த 70 நாள் இருக்கு இல்லையா, அந்த 70 நாட்கள் டோட்டலாக உங்கள் மைண்டில் என்ன இருக்கணும்னா எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 நவம்பர் 1 நடக்க இருக்குது. ஸோ அதுக்கு 70 நாள் தான் டைம் இருக்குது. இந்த ஒவ்வொரு நாள் முடியுது, 69, 68, 67 ஒவ்வொரு நாள் முடிஞ்சுக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு வாரம் முடிஞ்சுட்டே இருக்குது. அப்படிங்கிற அந்த விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும். ஸோ தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் ஒவ்வொரு டாபிக், எத்தனை டாபிக் இருக்குது, என்னென்ன டாபிக் நம்ம முடிச்சிருக்கோம், எந்த டாபிக் முடிக்கல, எந்த டாப்பிக்கில் வீக்காக இருக்கும், எந்த டாப்பிக்கில் அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு ஓடிட்டே இருக்கணும். மற்றபடியான எந்த படம் வருது, அந்த மேட்ச் நடக்குது, இந்த விஷயங்கள் நடக்குது, இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற எந்த விஷயங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை அது இதுன்னு எதுவுமே மைண்டில் எடுத்துக்காமல் 70 நாள் குரூப் 2 அதுதான். இல்லை குரூப் 4னா 70 நாள் ப்ளஸ் அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஒரு 30 நாள் எக்ஸ்ட்ரா, இன்னும் 30 நாள் எக்ஸ்ட்ரா நம்ம டிசம்பர் வரைக்கும் இன்னும் எக்ஸ்ட்ரா கோத்ரூ பண்ணணுமோ அந்த விஷயங்கள். சரிங்களா? ஸோ அது மட்டும்தான் உங்களுக்கு எய்மில் மைண்டில் இருக்கணும். அதை முடிச்சுட்டு, எக்ஸாமை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மைண்ட் ஃபுல்லாக எங்கே இருக்கணும், எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி, டாப்பிக்கை பேஸ் பண்ணி, சிலபஸை பேஸ் பண்ணி, பாயிண்ட்ஸ் அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் பேக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். சரிங்களா? ரைட்டு. இப்போ இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு மினிமம் டார்கெட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தமிழில் கட்டாயமாக நம்ம ஒரு 100க்கு 80 கேள்விகளாச்சும் போட்டே தீரணும். அண்ட் மேக்ஸில் குறைஞ்சபட்சம் 20 கேள்விகளாச்சும் போட்டே தீரணும். அண்ட் ஜிஎஸ்ல குறைஞ்சபட்சம் 50 கேள்விகளாச்சும் போட்டே தீரணும். அப்போ தான் நம்ம காம்படிஷனுக்குள்ளேயே இருப்போம், 150 தாண்டுவோம். சரிங்களா? ஸோ இது மினிமம் ஏரியா. ஸோ இந்த ஸ்கோர் எடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தமிழ். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் 80 கேள்விகள் மினிமம் போட்டே தரணும், அப்போ தான் காம்படிஷனில் இருக்க முடியும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை தெளிவாக முடிக்கணும். பழைய சிலபஸ்க்கு பார்த்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் நியூ புக்கு, ஓல்டு புக்குன்னு அந்த புக்கை எல்லாமே 6th, 7th, 8th புக்கில் அட்டை படிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இப்போ நியூ சிலபஸ்க்கு அந்தளவுக்கு படிக்க தேவையில்லை. நமக்கு சிலபஸ் ஏரியா மட்டும் தேடி படிச்சிங்க அப்படின்னா போதும். இப்போயுமே நிறைய பேர் ஸ்கூல் புக்கில் ஒவ்வொரு பகுதியிலையுமே சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னு ஸ்கூல் புக்கில் 6th, 7th தேடி படிக்கிறத ஒரு சில பேரை பார்க்க முடியுது. ஸோ அப்படி
படித்து காம்படிஷனில் பின்னாடி போயிடாதீங்க. ஏன்னா டைம் இல்லை. அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு ஸ்கூல் புக்கில் தேடி படிக்கிறது தப்பான விஷயங்கள் இல்லை. பட் ஆனால் டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஸோ தேடி ஒரு விஷயத்தை படிக்கும் போது என்னன்னா அவ்வளோ புக்ஸ் இருக்கும். நியூ புக் வந்து 7 புக், ஓல்டு புக் 7 புக், சிறப்பு தமிழ் 2 புக்கு, 2005 எடிஷன் புக்கில் தேடி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்த தேடி படிச்சிருந்தீங்கன்னா டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக கம்பைலேஷன் ஃபஸ்ட்டு ஒரு டைம் என்ன ஸ்கூல் புக்கில் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குன்னு ஒரு டைம் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோடைய கம்பைலேஷன் புக்ஸ் நிறைய இருக்குது. நம்ம அகாடமியில் இருக்குது, நிறைய அகாடமிஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த ஒரு புக்கை எடுத்து வச்சு அந்த ஒரு புக்கை திருப்பி ரிவைஸ் பண்ணி 100% ஸ்ட்ராங்காக என்ன ஸ்கூல் புக்கில் எந்த ஒரு நியூக்கன் கார்னரில் சிலபஸ் பேஸ் பண்ணி எப்படி கேட்டாலுமே வந்து மிஸ் பண்ணாமல் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இதாயிடணும். ஏன்னா மினிமம் 50 கேள்விகளாச்சு வந்து ஸ்கூல் புக்கில் வந்து டேரெக்டாக அதே லைனில் இருந்து அப்படியே வந்துடும். ஒரு 20-25 கேள்விகள் வரைக்குமே நம்மளால் வந்துட்டு ஸ்கூல் புக்கில் படித்த கண்டென்ட்டை வச்சு நம்மளால் பேஸ் பண்ணி போட்டுற முடியும். அப்போ ஒரு 70-75 கேள்விகள் 70 கேள்விகளுக்கு மேலே நம்மளால் குறைஞ்சபட்சம் ஸ்கூல் புக்கை தெளிவாக படித்தோம் அப்படின்னாலே போட்டுற முடியும். ஸோ மீதி இருக்கிற 25-30 கேள்விகள் 25-30 கொஸ்டின்ஸ் தான் நமக்கு அவுட் சோர்ஸில் போக போகுது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த அவுட் சோர்ஸ் வந்து படிக்க வேணாம் அப்படிங்கிறத சொல்கிறதும் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அவுட் சோர்ஸை படிக்காமல் போகலாம், எக்ஸாமுக்கு போகலாம். ஆனால் மற்றவங்களை தாண்டி ஒரு 5 கொஸ்டின் நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கணும், காம்படிஷனில் முன்னாடி வரணும், கட் ஆஃப் குள்ள முன்னாடி வரணும் அப்படின்னா அவுட் சோர்ஸை படித்து வச்சுக்கிறது தான் பெட்டர். ஏன்னா 70-75 கேள்விகள் தான் நம்மளால் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி போட முடியும்னா மற்றவங்க 80-85 கேள்விகள் போடுறாங்கன்னா அந்த 5-10 கேள்வி எக்ஸ்ட்ரா போட்டால் தான் நம்மளால இப்போ ஒரு 140 நிற்கிறதுக்கும் 150 நிற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? 70 கொஸ்டின் போடுறதுக்கும் 80 கொஸ்டின் போடுறதுக்கும் தமிழில் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 5-10 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கு கட்டாயமாக கொஞ்சம் அவுட் சோர்ஸ் படித்து வச்சுக்கிறது தான் பெட்டர். சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்? எல்லாத்தையுமே அவுட் சோர்ஸ் எல்லாத்தையும் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எல்லாத்தையும் படிக்க முடியாது. அவுட் சோர்ஸில் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு 20க்கும் மேற்பட்ட புத்தகத்திலிருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்ஷனரி மாதிரியான ஏரியாஸ் வந்து ரொம்ப அதிகம். அந்த கலைச்சொல் மாதிரியான ஏரியாக்கும் சொல்லும் பொருள் மாதிரியான ஏரியாக்கெல்லாம் டிக்ஷனரி மாதிரி இருக்கும். எக்கச்சக்கமாக பக்கம் 500 பேஜ் 1000 பேஜின்னு போகும். அதை ஃபுல்லாக படிக்க முடியாது. ஆனால் அதை தாண்டி மற்றபடி கான்செப்ட் ஓரியன்டாக நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த புணர்ச்சி, சந்திப்பில் இதெல்லாம் கான்செப்ட் தான். அதே மாதிரி நிறுத்தல் குறிகள் இதெல்லாம் வந்து கான்செப்ட் தான். அதே மாதிரி லிமிடெட் எக்ஸாம்பிள்ஸ்னு இருக்கும். இப்போ பழமொழி 400ங்கிறது 400 இதுதான் இருக்குது, மொத்தமாகவே அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதில் அந்த பழமொழி லாஸ்ட்டில் ஒரே ஒரு பழமொழி இருக்கும், அதோட மீனிங் 400 விஷயங்கள் படிச்சுனா முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஒரு எழுத்து ஒரு மொழின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 பேஜ் அளவுக்கு தான் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதை படித்தோம் அப்படின்னா எப்படி கேட்டாலும் ஒரு எழுத்து ஒரு மொழி நம்மளால் 1 or 2 கொஸ்டின் வந்து கன்ஃபார்ம்டாக போட்டுற முடியும். 2 கொஸ்டின் கன்ஃபார்ம்டாக போட்டுற முடியும். ஸோ இந்த மாதிரியான ஏரியாக்களை ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மீதி ஃபஸ்ட்டு கான்செப்ட், அப்புறம் லிமிடெட் எக்ஸாம்பிள், அப்புறம் அன்லிமிடெட் எக்ஸாம்பிள். இந்த கலைச்சொல், சொல்லும் பொருளும், அதே மாதிரி வந்து குறில் நெடில், ஒளி வேறுபாடு இதெல்லாம் நிறைய போய்கிட்டே இருக்கும். அதில் நம்மளால் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியும், எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கவர் பண்ணிக்கலாம். ஆனால் படிக்காமல் நான் டோட்டலாக நான் விட்டுட்டேன், அவுட் சோர்ஸை நான் தொடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காமல் அதில் நமக்கு என்ன வேணுமோ, எந்த அளவுக்கு நம்மளால் முடியுமோ, ஸ்மார்ட்டாக எப்படி கவர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கவர் பண்ணிக்கிறது பெட்டர். சரிங்களா? ஸோ இது தமிழை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக ஸ்கூல் புக்கை தெளிவாக முடிச்சிருங்க. நியூ புக், ஓல்டு புக், அட்வான்ஸ் தமிழ் 2003 எடிஷன் புக்குன்னு தெளிவாக எந்த ஒரு பாயிண்ட்டும் மிஸ் ஆகாத மாதிரி வந்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவுட் சோர்ஸில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்மார்ட்டாக கொஞ்சம் கவர் பண்ணுங்கள். அதுக்கு தான் SM சிறப்பு தமிழ் ஒரு புக்கே வந்துட்டு கம்பைல் பண்ணி அதுவே கொஞ்சம் ஸ்மார்ட்டாக தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். அதில் நமக்கு வேணுங்கிற தலைப்புகளை மட்டும் செலக்ட் பண்ணி வந்து படிச்சுக்கோங்க. ஸோ நிறைய தேடாதீங்க, டைம் இல்லை, நமக்கு சுத்தமாக டைம் இல்லை. நிறைய தேடி டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. கம்ப்ளீட்டாக யாராவது கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்களா அந்த விஷயத்தை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? நமக்கு டைம் இல்லை, அடுத்தவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும். சரிங்களா? அடுத்து வந்துட்டு ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 50 கேள்விகளுக்கு மேலே கட்டாயமாக போட்டே ஆகணும். முடிஞ்ச 55-60 வரைக்குமே நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் ஸ்கூல் புக்கை தாண்டி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ஜிஎஸ் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக வந்து போகும். ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து ஒரு 40 கேள்விகள் 75ல் ஒரு 40 கேள்விகள் வரைக்கும் நம்மளால் பள்ளி புத்தகத்தில் தெளிவாக படிச்சிருக்கோம்னா ஒரு 35-40 கேள்விகள் போட்டுற முடியும். அவுட் சோர்ஸில் வந்து ஒரு 35 கேள்விகள் கட்டாயமாக வந்து போகும். அது எந்த மாதிரியான ஏரியாக்களுக்கு அதிகமாக போகும், இல்லை எதுக்கு நம்ம மெயினாக அவுட் சோர்ஸை படிக்கணும் அப்படின்னா பாலிட்டி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு அட்மின் இந்த 3 ஏரியாவுக்கு மெயினாக வந்து அவுட் சோர்ஸில் நிறைய கேள்விகள் வந்து போகும். ஸோ இந்த 3த்தையும் முடிஞ்ச வரைக்கும் வந்து படித்து வச்சுக்கிறது பெட்டர். பாலிட்டிக்கு ஸ்கூல் புக்கில் இல்லாத நிறைய முக்கியமான ஏரியாக்கள் இருக்கும். அது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கும் அதே மாதிரி தான். தமிழ்நாடு அட்மினுக்கு அது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாகவும் நமக்கு வந்து ஸ்கீம்ஸ் இந்த மாதிரியான ஏரியாக்கள் வந்து கேட்பாங்க. ஸோ அதுவும் நம்ம வந்து கட்டாயமாக படித்து வச்சுக்கணும். இந்த 3 ஏரியா முக்கியம். ஸோ இதில் போயிட்டு இப்போ உட்காந்து நான் ரெஃபரன்ஸ் புக்கை பார்க்குறேன், இது 3த்துக்கும் வந்து ஒரு 10-5 புக்ஸ் வந்து வாங்கி வச்சு படிக்கிறேன் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. ஸ்மார்ட்டாக படிங்க. ஸ்கூல் புக்கை தாண்டி PYQ எடுத்துக்கோங்க. இந்த 3 இதுலையுமே வந்து எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியே போகிறாங்க அப்படின்னு பாருங்கள். அந்த தலைப்பை வந்து நெட்லேயோ ChatGPTலையோ ஜெமினிலையோ போடுங்க. ஸோ முக்கியமான நோட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் வரும். அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அல்லது அதை மட்டும் வந்து ஒரு PDF-ஆவோ ஒரு ஃபார்மேட்லேயே வந்துட்டு பிரிண்ட் அவுட் போட்டுட்டோ வந்துட்டு அதை வச்சு படிங்க. சரிங்களா? இந்த டைமில் ரெஃபரன்ஸ் புக்கை வந்து நிறைய தேடாதீங்கன்னா அதில் வந்து படித்து புரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்க முக்கியமான பாயிண்ட் ஹைலைட் பண்ணி நோட் பண்ணி அதுக்கெலாம் டைம் இல்லை. ஸ்மார்ட்டாக டக்குன்னு படிக்க மட்டும் தான் இப்போ டைம் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள்.
அண்ட் மெயினாக வந்து நமக்கு பிவைக்கு ஸ்கூல் புக்கை தாண்டி படிக்கணும்னா பிவைக்குள்ள தெளிவாக இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்னலையா பிவைக்குள்ள எப்படி கேட்டிருக்காங்கிறத பேஸ் பண்ணி தான் அவுட் சோர்ஸ்லேயே படிக்கணும். ஸ்கூல் புக்கில் இருக்கிற பாயிண்ட் எப்படிங்கிறத ரீகால் பண்ணுறதுக்கும் சரி, அவுட் சோர்ஸில் பாயிண்ட்ஸ் வந்து எந்தெந்த பாயிண்ட்ஸ் வேணுங்கிறதுக்கும் சரி பிவைக்கு தெளிவாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் ஓவரால் கரண்ட் அஃபேர்ஸ் மந்த் வைஸ் ஜனவரியிலேருந்து மினிமம் ஜனவரியில் இருந்தாச்சும் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். நவம்பர் நமக்கு அக்டோபர்லேருந்து படிச்சிங்கன்னா பெட்டர். மினிமம் ஜனவரியில் இருந்தாச்சு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த சப்ஜெக்ட் வைஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி போட்டிருக்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் 30 பேஜஸ்க்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நான் கூடிய விரைவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரேன். ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு மந்த்துக்கு 30 பேஜ் அது மட்டும் வந்து தெளிவாக வந்து படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் பாலிசி நோட்ஸ் கட்டாயமாக படிக்கணும். இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த 2026 to 27க்கு. ஸோ அதோடைய கம்பைலேஷனை நம்மளும் ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ அதை மட்டும் வச்சு படிச்சுக்கோங்க. அண்ட் கவர்மெண்ட்டோடைய ரிப்போர்ட்ஸ், கவர்மெண்ட் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், நிதி ஆயோக், இந்த மாதிரி முக்கியமான ரிப்போர்ட்ஸ் அவங்கள பேஸ் பண்ணி முக்கியமான ரிப்போர்ட்ஸ் வந்து வெளியிடுவாங்க. அது வந்து கட்டாயமாக வந்து படிக்கணும். அண்ட் பட்ஜெட், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய பட்ஜெட் வந்து கட்டாயமாக வந்து படிக்கணும். ஸோ இந்த ஏரியாக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் ஸ்கீம்ஸ், இப்போ புது கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் வந்து இருக்குது, அவங்களுடைய ஸ்கீம்ஸ் எல்லாமே கட்டாயமாக வந்து கேட்பாங்க. அதெல்லாமே தெளிவாக இருந்திருக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய புதுசாக இனிஷியேட் பண்ணப்பட்ட ஸ்கீம்ஸ் எப்பயுமே இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்கீம்ஸ் இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது ஓவராலாக கவர் பண்ணிங்க அப்படின்னாலே கட்டாயமாக நம்மளால் வந்துட்டு ஜிஎஸ்ல வந்துட்டு ஒரு 50+ ஷுவராக நம்மளால் போட்டுற முடியும். அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட், இப்போ மேக்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த ஏரியாவில் அந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து 20+ போடுறதுக்கு சிம்பிளான கான்செப்ட் வந்து மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் மாறிட்டே இருக்கிற விஷயம் இல்லை. ஸ்கூல் புக் அவுட் சோர்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. அது வந்து மாடல்ஸ் ஸ்கூல் புக்கில் தான் நீங்கள் போய் படிக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. ஸ்கூல் புக்கில் எல்லாமே கவர் ஆகவும் செய்யாது. இப்போ நமக்கு என்னென்ன தலைப்புகள்லாம் கவர் ஆகுது, இப்போ மெயினாக வந்து நமக்கு ஆப்டிடியூடில் வந்து ஒரு 17 தலைப்புகள் இருக்கும். நமக்கு வந்து ரீசனிங்ஸ்க்கு வந்து ஒரு 12 தலைப்புகள் இருக்கும். ஸோ இந்த தலைப்புகளை தெளிவாக இருக்கணும். அந்த தலைப்புகளில் என்னென்ன டைப்லாம் இருக்குது, ஒவ்வொரு டைப்பை எப்படி சால்வ் பண்ணணும், என்ன மாதிரிலாம் ட்விஸ்ட் பண்ணி கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிற அந்த மாடல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எல்லா மாடலை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் வந்து ப்ராக்டிஸ் அதை பேஸ் பண்ணி நான் டெய்லி குறைஞ்சபட்சம் ஒரு 10 கேள்வியாச்சு இப்போலேருந்து எக்ஸாம் வரைக்கும் டெய்லி ஒரு 10 கேள்வின்னு எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. எங்கேயுமே போக தேவையில்லை. பிவைக்கு எடுத்து வச்சுக்கோங்க. பிவைக்கு எடுத்து வச்சு அதில் ஆன்சர் மார்க் ஆகிருந்தாலும் சரி, நீங்கள் ஆன்சரை ட்ரை பண்ணிவிட்டு கடைசியில் இந்த ஆன்சர் கொண்டு வர முடியுதா அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் டெய்லி மினிமம் 10 கொஷின். அண்ட் அதே மாதிரி எல்லா மாடலையும் கவர் பண்ணிட்டீங்களா. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கம்பல் இன்ட்ரெஸ்ட்னா எத்தனை மாடல் இருக்குது, 10 மாடலா 12 மாடலா, ஒவ்வொரு மாடலை எப்படி சால்வ் பண்ணணும், இதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் என்ன மாடல்லாம் கேட்பாங்க. ஸோ இது உங்களுக்கு தெளிவாக தெரியணும். சரிங்களா. இதான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எடுக்கிறதுக்கான சிம்பிளான வழிங்கிறது. டெய்லி 10 கொஷின் மினிமம் நீங்கள் சால்வ் பண்ணியே தீரணும். அதில் உங்களுக்கு தெரியாத கேள்வி இருக்குன்னா எடுத்து ஒரு நோட்டில் நோட் பண்ணிட்டே வாங்க. தெரியாத கேள்வியை மட்டும் நோட் பண்ணிட்டே வாங்க. இது பண்ணிங்கனாலே போதும். அண்டு லாஸ்ட்டாக வந்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது எக்ஸாமில் வரக்கூடிய எக்ஸாம்லலாம் ரொம்ப 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 முக்கியம். முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய டைம் இருக்கும். எல்லாமே ஒன்லைனர் கொஸ்டினாக இருக்கும். ரொம்ப டைம் இருக்கும். எக்ஸாம் முடிச்சுட்டு கூட நிறைய டைம் இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. டைமுங்கிறது நம்மள உரியிற மாதிரி தான் இப்போ கொஷின்ங்கிறது. இப்போ ரீசன்ட் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எல்லாமே பெரிய கேள்விகளாக தான் இருக்குது. லாஸ்ட் குரூப் 4 பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கேள்வி. ஒரு 10 கேள்வியில் 1 or 2 கொஸ்டின் தான் டேரக்ட் கொஸ்டின்ங்கிறது. மீது எல்லாமே கூட்டுருக்காருனா பொறுத்துக்கு அப்படி இப்படின்ற மாதிரி பெரிய கேள்விகளாக தான் இருக்குது. ஸோ இப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் பத்தாது. ரீசனாக நிறைய பேர் வந்து நான் எக்ஸாம் எல்லாம் 200 கேள்வி என்னால் படித்து பார்க்கவே முடியல அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லி பார்க்க முடியும். ஸோ இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் இங்கே ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட்னா ஓகே தமிழுக்கு ஒரு மணி நேரம், மேக்ஸுக்கு 1 மணி நேரம், அப்படி இல்லை. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை. இதில் எந்த வழியிலெல்லாம் நம்ம டைமை குறைக்க பார்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த 3 மணி நேரத்தை நம்ம மற்ற விஷயங்களுக்கு யூஸ் பண்ணவே முடியும். அப்போ எந்தெந்த விதங்கள்லாம் குறைக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆப்டிடியூட் ரீசனிங்லேயும் முடிஞ்ச வரைக்கும் டைமை வந்து குறைக்க பாருங்கள். ஏன்னா வந்துட்டு மற்ற ஏரியாக்கள்லாம் நம்மளால் நம்பி போக முடியாது. ஆப்டிடியூட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஸ்டாட்டிக்காக இத்தனை டாபிக் தான், அதுக்குள்ளே இத்தனை மாடல் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். 1-2 கேள்விகள் தான் கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிவிடுவாங்க. மற்றபடியான ஏரியாக்கள் வந்து ஓரளவுக்கு இப்படி தான் நமக்கே தெரியும். அப்போ அந்த ஏரியாக்களை எந்த அளவுக்கு டைமை சேவ் பண்ண முடியும்னு பாருங்கள். ஸ்கொயர் வேல்யூ, கியூப் வேல்யூ எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க. டக்குன்னு அங்கே போயிட்டு பெருக்கி பார்க்கணும், கூட்டி பார்க்கணும், அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரிலாம் வேலை கேட்காது. அதே மாதிரி ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த A to Z, ஏலேருந்து ABCD வந்துட்டு Z வரைக்கும் நீங்கள் வந்துட்டு தெளிவாக உங்கள் மைண்டில் இருக்கணும். எனக்கு ABCDலாம் தெரியும், அது கூட எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ Aக்கு 1, Bக்கு 2 அப்படின்னா அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கு என்னென்ன. அதே மாதிரி இடையில சில பேருக்கு வந்துட்டு இப்போ Xக்கு அப்புறம் என்ன வரும், Hக்கு அப்புறம் என்ன வரும், டக்குன்னு அதுக்கப்புறம் 4வது நம்பர் எதுனா டக்குன்னு இல்லாமல் ஏலேருந்து யோசிப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தெளிவாக A to Z, Z to A. அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து என்னென்னா Z2லேருந்து A, Z வந்து 1, X, Y, X அந்த மாதிரி வந்து லாஸ்ட்லேருந்து 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சால் ரீசனிங்கில் சில கணக்கெலாம் போட முடியும். அந்த மாதிரி இந்த மாதிரியான வேல்யூக்கெலாம் வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ்டாக வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் ஸ்கொயர் வேல்யூ, கியூப் வேல்யூ, இது இல்லாமல் நிறைய நமக்கு மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. குயிக்காக மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது எப்படி, குயிக்காக வகுக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி அங்கே போயிட்டு ஒவ்வொரு நம்பராக போட்டு 247 பெருக்கல் 527 அப்படின்னு போட்டுட்டு கீழே ஒரு கோடை போட்டு ஒவ்வொன்றா போட்டு சால்வ் பண்ணுறதை விட அதுக்கு குயிக்காக ஏதாவது மல்டிப்ளிகேஷன் ட்ரிக் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லாஸ்ட்டு 2 நம்பரை வந்து
பெருக்கினாலே ஆன்சரை நம்மளால் சூஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ட்ரிக்ஸை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்பீடாக சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்பீடாக எப்படி சால்வ் பண்ணலாம், ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அங்கே போய் போட்டுட்டு இருக்கலாம் முடியாது. ஸோ அப்போ வந்து ஸ்பீடாக எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் இப்போ நிறைய கணக்குகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெருசாக சால்வ் பண்ணி இது பண்ணாமல் டக்குன்னு சில ஷார்ட்கட்டை வச்சு நம்மளால் போட்டுற முடியும். அது வந்து எல்லா கணக்கும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ண வேணாம். ரிப்பீட்டடாக தொடர்ந்து கேட்குற கேள்விகள்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரியான கேள்விகளுக்கு ஷார்ட்கட் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா அதில் நம்ம கொஞ்சம் டைமை வந்து சேவ் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே மேக்ஸை வந்து முடிக்கும் பாருங்கள். அப்போ தான், ஏன்னா தமிழும் இப்போ கொஞ்சம் டஃப்பாக கேட்குறாங்க, ஜிஎஸ்லேயும் அவுட் சோர்ஸ் போகுது அப்படிங்கிறப்ப டைம் வந்து நமக்கு வந்து நிறையவே கன்சியூமிங் ஆகும். ஸோ மேக்ஸில் குறைச்சா தான் அங்கே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தெரியாத கேள்விகள் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பண்ண முடியும். அடுத்து வந்து ஸ்டாட்டிக் ஏரியாஸ். இப்போ ஸ்டாட்டிக்கான இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் இருக்குல்ல, இப்போ நம்ம ஜிகே டேட்டா புக்குன்னு ஒரு புக்கெலாம் போட்டு நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கொடுத்துருப்போம். ஸோ நிறைய பேர் அதை பார்த்துட்டு வந்து எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பேட்சில் இல்லாத நிறைய யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க பழைய பேட்சில் ஜாயின் பண்ணவங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நம்ம வெப்சைட்லேயே வந்து அந்த ஜிகே டேட்டா புக்குன்னு ஒன்று வச்சிருப்போம். ஸோ அது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு அதில் வந்துட்டு முக்கியமான எல்லா டேட்டா எல்லா ஃபேக்டும் இருக்கும். ஸோ அந்த டேட்டா வந்து நம்ம மைண்டில் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வந்துட்டு நமக்கு பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான ஆர்டிகல்ஸ், முக்கியமான அட்டவணைகள், பகுதிகள், அது இல்லாமல் முக்கியமான சட்டங்கள், அந்த மாதிரி நிறைய முக்கியமான டேட்டாஸ், நம்பர்ஸ், இயர்ஸு. இப்போ ஹிஸ்ட்ரின்னு எடுத்திங்கன்னா வந்து போர்களாக இருக்கலாம், இல்லை வந்து அந்த மன்னர்கள், அந்த வம்சங்களுடைய ஆர்டர், அதே மாதிரி ஏதோ ஒரு கல்வெட்டுகளாக இருக்கும். அது இதுன்ற மாதிரி முக்கியமான ஃபேக்ட்னு இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே அந்த மாதிரி முக்கியமான ஃபேக்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஐயனம் எடுத்துட்டிங்கனாலும் அந்த காலவரிசைகள் ஒவ்வொன்றுக்கும் எப்போ நடந்துச்சு, யார் யார் என்னென்ன பண்ணாங்க, அந்த கீ ஃபேக்ட் மட்டும் அது உங்கள் மைண்டில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸ்டாட்டிக் ஃபேக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் மாறாது, கரண்ட் பஸ் மாதிரி மாறிக்கிட்டே இருக்காது. அந்த மாதிரியான ஏரியாக்கள் வந்து உங்களுக்கு மைண்டில் தெளிவாக இருக்கும். போய் யோசிச்சு போடுறதோ இல்லை யோசிச்சு பார்க்குறதோ இல்லை ஆப்ஷனில் படித்து பார்க்குறதோ அந்த மாதிரி இல்லாமல் டக்குன்னு போடுற மாதிரி வந்து இருக்கணும். ஸோ அந்த டேட்டாஸ், இயர்ஸ், ஃபார்முலாஸ் இதெல்லாமே வந்து ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். ஸோ அதுக்கு ஏதாவது நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா ஓகே. இல்லை அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் ஜிகே டேட்டா புக்குன்னு ஒரு புக் இருக்குது, ஒரு 60 பேஜஸ் தான் இருக்கும். ஸோ எல்லா சப்ஜெக்ட் மேக்ஸ் உட்பட ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமான முக்கியமான டேட்டாஸ் எல்லாமே தொகுத்து வச்சிருப்போம். ஸோ அதை திருப்பி நல்லா ரிவிஷன் பண்ணி ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க. இதன் மூலமா நம்மளுடைய டைமை ரொம்பவே சேவ் பண்ணலாம். அதே மாதிரி ஆப்ஷன் எலிமினேஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும் மைண்டு. இதுக்கு இது வரும், இது இந்த டைமில் இவங்க இருந்தாங்க, இந்த டைமில் இப்படி தான் வரும் அப்படிங்கிறது தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷனில் எலிமினேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து ஸ்பீட் ரீடு. இப்போ நிறைய பேர் வந்து பொறுமையாக ரீட் பண்ணுவாங்க, இல்லை டக்குன்னு ரீட் பண்ணி ஒரு டைமில் ரீட் பண்ணி நிறைய பேருக்கு வந்து புரியாது. ஸோ அதுக்கு ஸ்பீடாக ரீட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டியை உருவாக்கணும். இதன் மூலியமாகவும் நம்மளால் வந்து டைமை வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு ரீட் பண்ணுங்கள். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ரீட் பண்ணுறது மூலிமா இப்போ வேகமாக ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் டைமுக்கு மேலே எப்படின்னா வேகமாக ஒவ்வொரு டைமும் ரீட் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. படிக்க ஆரம்பிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும், இப்படி தான் கேட்குறாங்க, இந்த பாயிண்ட்டை தான் கேட்குறாங்க, இப்படி தான் ட்விஸ்ட் பண்ணுறாங்க, இந்த பாயிண்ட்டை தான் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த கொஷினுடைய ஃபார்மெட்டும், அந்த கேள்வி கேட்குற விதமும், அந்த பாயிண்ட்டும், என்ன விஷயத்தை கேட்குறாங்க அப்படிங்கிறதும், ஆப்ஷனில் எப்படி ட்விஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஓரளவுக்கு நம்மளால் புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷினை எடுத்து ரீட் பண்ண ஆரம்பிங்க, அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இதன் மூலியமாக உங்களால் அந்த ஸ்பீட் ரீடு கொஷினை டக்குன்னு படித்து டக்குன்னு ஆன்சர் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த ரீடு வந்து அப்போ தான் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? மற்ற அகாடமிக் கொஷின்ஸ்லாம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஆனால் டிஎன்பிஎஸ்சியோட கொஷின் அந்த ஃபார்மெட், அந்த ஒரிஜினல் அந்த கொஷின் பேப்பரில் லே அவுட் இருக்கும் இல்லையா, அது மாதிரி வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இருக்குது. அதை எடுத்து வச்சு படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஃபார்மெட் வரும். இங்கே அகாடமிக் கொஷின்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இந்த ஒரிஜினல் கொஷினை எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான விஷயம், இந்த விஷயங்கள் மூலிமா தான் நம்மளால் டைமை வந்து சேவ் பண்ணி மற்ற கொஷின்ஸை படித்து பார்த்து நல்லபடியாக நம்மளால் ஆன்சர் பண்ணுறதுக்கும் தெரியாத கொஷின் ஹேண்டில் பண்ணுறதுக்குமான டைமும் அப்போ தான் நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான விஷயம், அன்னோன் கொஷின் ஹேண்டலிங். ஸோ இதில் தான் நம்ம வந்து எக்ஸாமை கிளியர் பண்ணுறோமா பண்ணலையா எல்லாமே இருக்கும். ஏன்னா எல்லாருமே இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா படிக்கிறாங்க, ஸ்கூல் புக்கை நல்லா படிக்கிறாங்க, அவுட் சோர்ஸ் புக்ஸையும் தேடி படிக்கிறாங்க. பட் ஆனால் இப்போ எல்லாருமே படிச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 200 கொஷினுக்கு 130 கொஷின் வந்து தெரிஞ்சிருது. மீதி அந்த 150க்கு போகணும். 150க்கு போனால் குரூப் டூ கிளியர் ஆகும். இல்லை 140 வந்து நிற்கிறாங்க, 150 போகணும். அந்த ஒரு 10 கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் சில பேர் அந்த 150க்கு 155 52 அந்த மாதிரி வந்து கிளியர் பண்ணுவாங்க. சில பேர் வந்து 140லேருந்து 145 47 நின்றுவாங்க. காரணம் வந்து அன்னோன் கொஷினை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு இருக்குது. சில பேர் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஏன்னு போட்டு போயிடுவாங்க, இல்லை சிசிசின்னு போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி விட்டுறக்கூடாது. அந்த அன்னோன் கொஷினை ஹேண்டில் பண்ணுறதுல தான் மற்றவங்களை தாண்டி ஒரு 5 கொஷினோ 7 கொஷினோ 3 கொஷினோ எக்ஸ்ட்ரா வந்து நம்மளால் கிளியர் பண்ண முடியும். எல்லா கொஷினும் கரெக்டாக வந்துடும் இல்லை, மற்றவங்களை தாண்டி நார்மலாக நம்ம இருக்கிறத தாண்டி ஒரு 5 கொஷின் 6 கொஷின் இன்க்ரீஸ் ஆகி வந்துச்சு அப்படின்னா அதன் மூலயமா தான் நம்மளால் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். மெயினாக இப்போ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் வந்து நிறைய கொஷின் அவுட் சோர்ஸில் போகும், நிறைய கொஷின் தெரியாமல் இருக்கும். அதில் இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ கரண்ட் கொஷின் பேப்பர், இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சியில் நடந்த கொஷின் பேப்பர்லாம் எடுத்து வச்சு பாருங்கள், அதை அனலைஸ் பண்ணுங்கள். கொஷின் எப்படி கேட்குறாங்க, ஆப்ஷன் எப்படி செட் பண்ணுறாங்க, அதில் ஆன்சரை எப்படி செட் பண்ணுறாங்க, எதுக்கு இந்த கேள்விக்கு இந்த ஆப்ஷன்லாம் வைக்கிறாங்க, எதுக்கு இந்த ஆன்சரை வந்து இந்த இடத்துல வந்து இது பண்ணுறாங்க, ஆன்சருடைய வார்த்தை எப்படி செட் பண்ணியிருக்காங்க,
இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு மற்ற 3 ஆப்ஷனையும் வந்துட்டு ஒரு ஐஎன்எம்ல ஒரு கேள்வி இருக்குது, தலைவர்களை பற்றி இருக்குது. மற்ற 3 ஆப்ஷன்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைவருடைய பேர் வந்து ஷார்ட்டாக இருக்கலாம், ஒரே ஒரு பேர் மட்டும் வந்து லென்த்தியாக இருக்கும், அது ஆன்சராக இருக்கும். ஏன் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க? அப்போ ஆன்சர் வந்து எங்கேயோ வந்து எடுத்து வச்சிருக்காங்க, மீதி இருக்கிற ஆப்ஷன் செட் பண்ணுறதுனால ஷார்ட்டாக அவங்க வந்து காந்தி, நேரு அந்த மாதிரி போட்டுட்டு மீதி இருக்கிற ஒருத்தங்களை மட்டும் நமக்கு வந்து நீளமான பேர் வந்து மேபி வச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்விலையுமே வந்து ஆப்ஷன் செட் பண்ணுறதுலையோ ஆன்சர் செட் பண்ணுறதுலையோ வந்து ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து இருக்கும். இது எல்லா இடத்துலையுமே 100% ஒர்க் ஆகும்னு இல்லை. ஒரு ஒரு 10 கேள்வி இருக்குன்னா 10ல் ஒரு 4லேருந்து 5 கேள்வி, ஒரு 50% வந்து ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இப்போ ஒரு கேள்வி இருக்குது, 4 ஆப்ஷன் இருக்குன்னா ஒரு ஆப்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா நீளமாக ஒரு 1.5 லைனில் இருக்கும், மீதி எல்லாமே வந்து 6 லைனில் இருக்கும். இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் வந்துட்டு கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, அந்த ஆப்ஷன் வந்து ஆன்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ண இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ், இப்போ கொஷின் பேப்பர் செட் பண்ணுற ட்ரிக்ஸ் வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கு மினிமம் வந்து ஒரு லாஸ்ட் டைம் வந்து ஒரு 5 எக்ஸாம் கொஷின் பேப்பராச்சும் எடுத்து பாருங்க. ஜிஎஸ் கொஷின் எடுத்து வச்சு பார்த்துட்டு அதில் வந்து எப்படி இந்த மாதிரி கொஷின் ஆப்ஷன் எப்படி செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணுங்க. அதே மாதிரி அதில் எதுவுமே தெரியல அப்படின்னா போடுவோம் இல்லையா, ஏவா பியா சியா டியான்னு போடுவோம் இல்லையா. ஸோ அது ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து வச்சு எந்த மாதிரி ஆன்சர், இந்த 75 ஜிஎஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அது 75ல் எவ்வளோ கொஷின்ஸ் வந்துட்டு இல்லை மேக்ஸும் சேர்த்து கூட எடுத்து வச்சு பாருங்கள். எந்த ஆன்சர் வந்து அதிகமாக வந்திருக்கு, ஃபஸ்ட் அதிகமாக வந்திருக்கு, எந்த ஆன்சர் செகண்ட் அதிகமாக வந்திருக்கு. அப்போ இதன் மூலமா நமக்கு 50-50 சான்ஸ் வருது. இல்லை எதுவுமே தெரியல அப்படின்னா அதிகமாக பி வந்திருக்கா இல்லை அதிகமாக சி வந்திருக்கா, இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸில் எது அதிகமாக வைக்கிறாங்க செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்மளால் அப்படி சூஸ் பண்ண முடியும். இல்லை 50-50னா அதில் மீதி இருக்கிற 2ல் எது அதிகமாக வருது அப்படிங்கிறத அதை பேஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களும் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் வந்து சில ஏரியாக்கள், சயின்ஸ் மாதிரியான ஏரியாக்கள் இல்லை வந்து மேக்ஸ் மாதிரியான ஏரியாக்கள் பார்த்திங்க அப்படின்னா சில கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0 இல்லைனா 1 ஃபைனலாக அதில் ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா 0 இல்லைனா 1 அந்த மாதிரி இருக்குன்னா அதுதான் ஆன்சராக வந்திருக்கும். இல்லை இன்ஃபினிட்டி இருக்குது அப்படின்னா முடிவில்லை அப்படின்னா அது ஆன்சராக இருக்கும் சில இடங்களில். ஸோ அந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணுறது மூலியமாகவும் சில விஷயங்கள் நம்மளால் கொண்டு வந்துட முடியும். அண்ட் வந்து இப்போ மேக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா சில பை வரக்கூடிய கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பையை வச்சு நம்ம சால்வ் பண்ணக்கூடிய கேள்விகளுக்கு குறிப்பிட்ட நம்பரில் வந்து நமக்கு ஆன்சரில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெயினாக வந்துட்டு ஆன்சர் எப்படி செட் பண்ணுறாங்க, ஆப்ஷன்ஸ் எப்படி செட் பண்ணுறாங்க, ஆன்சர் எப்படி அதில் செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பாருங்கள். கொஷினில் ட்விஸ்டிங் ஏரியா, எந்த வார்த்தையின் மூலயமா அங்கே ட்விஸ்ட் பண்ணுறாங்க, இந்த கேள்வியில் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, இந்த இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் ஆகி நம்ம மாற்றி போடுவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து தெரிஞ்ச கேள்வியை தெரிஞ்ச பாயிண்ட் தப்பாக போட்டுருவாங்க. ஸோ அது சரியாக போட்டிருந்தாலே ஒரு 4-5 கொஷின் வந்து சேர்த்து வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து இருந்திருக்கும். ஒரு கொஷின் தப்பாக போட்டாங்கனாலே அந்த மைண்ட் அப்செட்லேயே அடுத்தடுத்து தப்பாக போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்விஸ்டிங் ஏரியா இது, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஏரியா இது, கொஷினில் எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆன்சர் சூஸிங் ட்ரிக்ஸ், இப்போ நமக்கு எதுவுமே தெரியல அப்படின்னாலும் எப்படி நம்ம சூஸ் பண்ணலாம், சும்மா விட்டு வராமல் அதில் என்ன விஷயத்தை வச்சு நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ட்ரிக்ஸை வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதன் மூலயமா கட்டாயமாக நான் சாலிடாக சொல்கிறேன், ஒரு 5லேருந்து 10 கேள்விகள் நார்மலாக நீங்கள் எடுக்கிறத விட அதிகமாக எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இதில் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. நிறைய கொஸ்டின் பேப்பர் பார்க்குறீங்க இல்லையா, அது கூடவே எப்படி ஆன்சர், எப்படி ஆப்ஷன் செட் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரியான ட்ரிக்ஸ் இருக்குது, ஏதாவது லூப் ஹோல் இருக்கா அப்படிங்கிறத லாஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1 டேயில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு 1 டே அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1 டேயில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதன் மூலமா ஒரு 5 to 10 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போகிறதன் மூலமா மற்றவங்களை தாண்டி கட் ஆஃபில் முன்னாடி வரலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அவ்வளோதான், ஓவராலாக நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ மெயினாக உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 70 நாள் தான் இருக்குது, ஒவ்வொரு நாளும் ரொம்ப முக்கியம். ஒரு நாளையில் நிறைய பேர் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் படித்தா போதும்லாம் சொல்கிறது கேட்க முடியும். 2 மாதத்தில் ஒரே மாதத்தில் 4 மணி நேரம் படித்து எக்ஸாமை கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கேட்க முடியும். அப்படிலாம் இல்லவே இல்லை. இருக்கிற நாளில் எவ்வளோ உங்களால் மேக்ஸிமம் படிக்க முடியுமோ, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணி எஃபர்ட் போடுங்க. அண்ட் அந்த போடுற எஃபர்ட்டை வந்துட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு தேடி புக்ஸை தேடி அந்த மெட்டீரியலை தேடி அதை தேடி அப்படிலாம் போக வேணாம். ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், அதை கம்பேர் பண்ணி ஏதாவது மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வச்சு டக்குன்னு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப டைமை தேடுறதுலையும் ரொம்ப மெட்டீரியல்ஸை தேடுறதுலையும் டைமை ஸ்பெண்ட் பண்ண வேணாம். படிக்கிறது ரிவிஷன் இதில் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ப்ராக்டிஸை வந்து அளவாக வந்து வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் மீன்ஸ் வந்து டெய்லி மேக்ஸ் ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. மற்றபடி கொஸ்டின் பேப்பர் வந்து டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் கொஸ்டினை வச்சு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய வந்து அதை வச்சு ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ரொம்ப 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 முக்கியம். நிறைய மெட்டீரியல் தேடியோ, நிறைய ரெஃபரன்ஸ் புக்கு, மெயினாக நிறைய பேர் இப்போ பண்ணுறது ரெஃபரன்ஸ் புக்கை தேடி படிக்க ட்ரை பண்ணி ஒரு டாப்பிக்கை படிக்கிறதுக்கு 2 நாள் 3 நாள் 4 நாள்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படிலாம் பண்ணாமல் இருக்கிறத தெளிவாக இருந்து எக்ஸாமில் என்ன மெயினாக கேட்பாங்க, ஒரு மார்க்குக்கு ரொம்ப தேடாமல் அதிகபட்சம் 80% மார்க் எங்கிருந்து கேட்பாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தில் திருப்பி ரிவிஷன் பண்ணுங்கள். அதில் தான் உங்களுடைய எக்ஸாம் சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது தெளிவாகிட்டு அதுக்கப்புறம் மீதி வெளியே போய்க்கலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம் பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு இன்னிலேருந்து ஒவ்வொரு நாளையும் கரெக்டாக பயன்படுத்தி உங்களுடைய முழு எஃபர்ட் போடுங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.